உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு பூஜ்ஜியமாக குறைப்போம் எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை அரசு பொது மருத்துவமனையில் நடந்தது. உலக எய்ட்ஸ் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் 1ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. பூஜ்ஜியமாக குறைப்போம் என்ற இந்த ஆண்டின் மைய கருத்தை ஒட்டி சென்னை அரசு பொது மருத்துவமனையில் விழிப்புணர்வு கண்காட்சியை டீன் கனகசபை திறந்து வைத்தார். அரசு பொது மருத்துவமனையின் ஏஆர்டி சிகிச்சை மையத்தில் 2005 முதல் 7705 பேர் பதிவு செய்துள்ளனர் என்று டீன் கனகசபை கூறினார். இந்தியாவிலேயே முதலாக தமிழகத்திலுள்ள சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு பொது மருத்துவ நிலையம்தான் 1986ஆம் ஆண்டு இந்த HIV நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. 7705 பேர் இந்த HIV நோயால தொற்று உள்ளவர்கள் இங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு இனிமே புதிய எய்ட்ஸ் நோய் யாரும் வரக்கூடாது, 0 டெத் டியூ டு எய்ட்ஸ் தடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் இந்த டிஸ்கிரிமினேஷன் எய்ட்ஸ் அந்த HIV வந்தவர்களுக்கு சில பேர் அவங்க ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது என்பதற்காக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். அதனால இந்த மருத்துவமனை மூலமாக மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு எடுத்து செல்கிறோம். HIV உள்ளோருக்கு காசநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் டீன் கனகசபை அறிவுறுத்தினார். அரசு மருத்துவமனையில் நடந்து வரும் கண்காட்சியின் வாயிலாக HIV உள்ளோருக்கு கிடைக்கும் ஓய்வூதியம், இலவச மருந்து மற்றும் சிகிச்சை, கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட அரசு உதவிகள் குறித்து விளக்கம் தரப்பட்டுள்ளது.